எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வீடியோ நம்ம ஃப்ரூட்ஸ், சுகர் பேஷண்ட் ஃப்ரூட்ஸ் எப்படி சாப்பிட்றதுன்னு பற்றி பார்த்தோம். அநேகமாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து டயட் பற்றி பார்ப்போம், எப்படி என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் பார்ப்போம். நீங்கள் இட்லியே சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தியை சாப்பிட்டாலும் சரி. இட்லி வந்து எப்படி சாப்பிட்லான்னா, 4 இட்லி ஒன்றா சாப்பிடாம 2 இட்லி சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு 2 இட்லி சாப்பிட்லாம். அந்த இட்லியோடு சேர்ந்து நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஒன்று, அதே மாதிரி பச்சை பயிறு, பாசிப்பயிறு, வெள்ளை சுண்டல், பயிர் வகைகள் வச்சுக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டாலும் ஒரு பயிர் வகைகள் வச்சுட்டு கூட ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். சப்பாத்தி வந்து நீங்கள் ஒன்றா வந்து 4 சப்பாத்தி சாப்பிட்டீங்கனாலும் அதுவும் சுகர் ரைஸ் பண்ண தான் செய்யும். அதனால வந்து சப்பாத்தியும் அளவாக சாப்பிட்றது பெட்டர். அதே மாதிரி உங்களுக்கு பசிக்குது, எப்படிங்க டாக்டர் இந்த 2 சப்பாத்தி பத்தலை, 2 இட்லி பத்தலைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பயிர் ஏதாவது வெள்ளை சுண்டலோ பயிரோ சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப பெட்டர். அதே மாதிரி லஞ்சு எப்படி சாப்பிடணும்னா, உங்கள் பிளேட்டை 4ஆக பிரிச்சுக்கோங்க. ஒரு குவார்ட்டர் வந்து ஒரு கால்வாசி ரைஸ் சாதத்துக்கும், இன்னொரு கால்வாசி கீரை, இன்னொரு கால்வாசி காய்கறி, இன்னொரு கால்வாசி வந்து நீங்கள் ஏதோ பச்சை பயிரோ வெள்ளை சுண்டலோ ஏதோ ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ எங்கள் டாக்டர் சமைக்கிறது அப்படின்னா, ரைஸை குறைச்சிட்டு கீரையும் காய்கறியும் நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா அதுவும் சுகரை ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ கேழ்வரகு, கம்பு, ராகி இதெல்லாம் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. பட் அதை வந்து நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்றதுல தான் இருக்குது. கஞ்சியாக சாப்பிட்டீங்கனாலோ கூழாக சாப்பிட்டீங்கனாலோ அதுவும் சுகரை உடனே ரைஸ் பண்ண தான் செய்யும், அதிகப்படுத்தும். அதனால் அது எப்படி சாப்பிடணும்னா, இட்லியாவோ அடையாவோ தோசையாவோ போட்டு சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து உங்களுக்கு ஏற வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்போ வந்து ஃப்ரூட் ஜூஸ் எப்படி குடிக்கிறது, பழங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, ஜூஸாக குடிக்க வேண்டாம். ஜூஸ் வந்து சுகர் உடனே ரைஸ் பண்ணும். ஜூஸில் என்ன ஏன் ரைஸ் பண்ணுதுன்னா, அதில் வந்து நார் சத்து, ஃபைபர் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஜூஸில் வந்து எடுத்துடுவீங்க. ஃபைபர்ஸ் தான் சுகரை வந்து ஏற விடாமல் பண்ணுது பிளட்டில். அப்போ நீங்கள் எப்படி நம்ம அது சாப்பிடணுன்னா, முழு பழமாக சாப்பிடுங்க. அது சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து ரைஸ் ஆகாது. டின்னருக்கும் மார்னிங் மாதிரி தான், பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் இட்லியோ சப்பாத்தியோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி கூட வந்து ஒரு பயிர் வகைகள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ், அதாவது டயபெட்டிஸ்னால வர பின் விளைவுகள், நியூரோபதி, நெஃப்ரோபதி, ரெட்டினோபதி பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.